ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நடக்க உள்ள 12th ஃபிசிக்ஸ் காமன் ஹாஃப்லி எக்ஸாம் கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் மாடல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பார்ட் 1 பகுதி 1ல் 15 1 மார்க் கொஸ்டின். இப்போ 15 1 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இயற்கை நானோ பொருள் எதுவும் கேட்டிருக்காங்க. இது புக்கில் லாஸ்ட்டில் இருக்க அந்த பாக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மயிலோட இறகு, இதே மாதிரிக்கு அந்த பட்டாம்பூச்சி, அப்புறம் வந்து அந்த டிஎன்ஏ. ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே அந்த ரோபோட்டிக்ஸோட அப்ளிகேஷன், அப்புறம் நானோ பொருளோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2, அதாவது பகுதி 2ல் பார்த்தோன்னா 6 2 மார்க் கொஸ்டின் எழுதணும். அதில் வினாயின் 19 கட்டாயமாக விடை கிடைக்கணும். ஏன்னா 19 வந்து அது ப்ராப்ளமேட்டிக் சம் வந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வந்துடும். ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஒளிவட்ட மின்னியக்கம் ரொம்பவே இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த கொஸ்டின்லேயே இருந்துச்சு. இந்த கொஸ்டின் ஒளிவட்ட மின்னியக்கம் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கிரிச்சஃபோட மின்னழுத்த வேறுபாட்டு விதியை கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா இதே மாதிரியே கிரிச்சஃபோட கரண்ட் லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், 2 லாவும் பார்த்துக்கோங்க. வேற லாஸ் பார்த்தோம்னா விதிகள் பார்த்தோம்னா காஸ் லா பார்த்துக்கோங்க, ஆம்பியரோட சுற்று விதி அதை பார்த்துக்கோங்க. அடுத்து டயா காந்த பொருளோட பண்புகள் கேட்டிருக்காங்க. அப்போ டயா, பாரா, ஃபெர்ரோ மூணோட பண்புகளும் நல்லா ஒரு 2 பாயிண்ட் தான். நம்ம வந்து 3 பாயிண்ட் எழுதுனா போதும், 3 பாயிண்ட் ஒவ்வொரு இதுக்கும். ஸோ அது வந்து 5 மார்க், அதாவது 3 மார்க்லையும் நம்ம கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். அப்போ ஒரு 4 பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. அடுத்து இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன பார்த்துக்கோங்க. குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ வேறுபாடுன்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டாக நான் பார்த்ததுல வந்து இந்த கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் உள்ள தகவல் கேட்டிருந்தாங்க, அதை பார்த்துக்கோங்க லைட்டாக. அடுத்து ஒளிமின்கலனோட பயன்கள். இந்த பயன்கள் பார்த்தோம்னா இந்த ஒளிமின்கலன், ஒளி டயோடு, இதோட இந்த அகச்சிவப்பு கதிர்கள், இதோட பயன்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஐசோடோப் என்றால்னா அதோட எடுத்துக்காட்டு ஒன்று. அடுத்து ரோபோக்கள் உருவாக்க ஏன் எஃகு தேர்வு செய்யப்படுகிறது, அந்த கொஸ்டின். இதே மாதிரிக்கே இந்த மின்காந்த அலைகள் இயந்திர அலைகள் அல்ல ஏன்னு கேட்பாங்க. அது என்னன்னா அந்த வந்து அது பரவுறதுக்கு எவ்வித ஊடகமும் இல்லை, அதனால அது இயந்திர இலைகள் அல்ல, அவ்வளோதான். இதை மட்டும் எதுனாலே உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடும். இதே மாதிரி கியூ காரணி அந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கியூ காரணியை வந்து வரையறு. வேற பார்த்தோம்னா ஒரு கியூரி என்பதை வரையறு, அந்த கொஸ்டின். ஸோ இதெல்லாம் 2 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் 3, அதாவது பகுதி 3 பார்த்துருவோம். பகுதி 3 நமக்கு தெரியும், அதாவது 6 3 மார்க் கொஸ்டின். அதில் வினாயின் 31 கட்டாயமாக விளைவிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் பொழுது விளையும் தொகுபயன் மின்தேக்கு திறனை சமன்பாடுனா பிரிக்க. ஃபர்ஸ்ட் அந்த டயக்ராம் வரைஞ்சிருவீங்களா. ஸோ மின்தேக்கி கூட என்ன கேட்டிருக்காங்க, பக்க இணைப்பு தான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரிக்கு நம்ம வந்து தொடர் இணைப்புக்கும் வரைஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்து சீபெக் விலையின் பயன்பாடுகள் கேட்டிருக்காங்க. கால்வனோமீட்டர் ஒன்றை அம்மீட்டராக எவ்வாறு மாற்றுவது, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கால்வனோமீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக மாற்றுவா, இது வந்து லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், பார்த்துக்கோங்க, கேட்கலாம். அடுத்து வந்து மின்மாற்றில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கோலக ஆடியில் எஃப் மற்றும் ஆர் இடையான தொடர்பு கேட்டிருக்காங்க. நிக்கோல் பெட்டகம் சிறுகுறிப்பு வரைக. ரேடான் உள்ள சிறுளவு, இது வந்து கம்பல்சரி ப்ராப்ளம். இந்த கதிரைக்கு லெசனில் இருக்க எல்லா ப்ராப்ளமும், எடுத்துக்காட்டில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் நல்லா பார்த்துக்குவோம். ஆனால் எக்ஸசைஸும் பார்க்கணும், ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டில் இருக்கிறத நல்லா பார்த்துக்குவோம். அடுத்து ஒளிமின் விளைவு விதிகளை வரிசைப்படுத்துக. அப்போனா இதே மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா, ஒளிமின் விளைவுகளில் ஏதேனும் ஒரு 3 விதிகளை சொல்லுங்கள். அப்புறம் டிமார்க் கூட, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், டிமார்க் கூட முதல் மற்றும் 2ஆம் தேற்றம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, அந்த டேபிள் போட்டுருங்க, டிமார்க்கன்ஸ் போட்டு. அடுத்து வேறு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, அந்த போர் அணு மாதிரியோட எண்ணாவது வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் ஆற்றல் கேட்பாங்க. அதே மாதிரியே ஆரம் மற்றும் திசை வேகக்கூடிய அந்த அதை பற்றி விளக்குகன்னு சொல்லுவாங்க. அடுத்த ப்ராப்ளம்ல பார்த்தோம்னா இந்த 1 கிராம் நிறையுள்ள அந்த யுரேனியம் வச்சு அந்த வெளியிடப்படும் ஆற்றலில் ஜூலில் வரையிடு, அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிமார்க்கன் லா பார்த்தாச்சு. வேறு பார்த்தோம்னா இது அந்த கோலக ஆடி ஆர் மற்றும் ஸ்மால் ஆருக்கும் அது பிக்காக இருக்கும் உள்ள தொடர்பு கேட்டிருக்காங்க. அதுபோல் இந்த கால்வனோமீட்டரோட அம்மீட்டராக மாற்றுறது. அடுத்து பார்த்தோன்னா பகுதி 4 பார்த்தோன்னா 5 5 மார்க் கொஸ்டின். அதில் எய்தர் ஆரில் தான் இருக்கும். ஸோ அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 34 கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மின்தடை ஆக்கியோர் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அது தொகுபயன். ஸோ அந்த மின்தடை, அதாவது ரெசிஸ்டருக்கும் கெப்பாசிட்டர் ரெண்டுக்குமே வந்து சீரிஸ் அண்ட் பேரலல் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. 3 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ஒரு ப்ராப்ளம், அந்த வீஸ்டோன் சமன்பாட்டில் PQR கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து எஸ் கேட்குறாங்க. அப்போ V/Q = R/S. அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. வீஸ்டோன் பிரிட்ஜ் வரைஞ்சிட்டு இந்த டெரைவ் பண்ணி நமக்கு எஸ் வந்து எஸ்ஸோட ரெசிஸ்டர் வேல்யூ கண்டுபிடிச்சி ஓம் போடணும். ஸோ எஸ்ஸுக்கு வந்து என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை நீங்கள் எழுதி ஓம் போட்டுறணும், ஏன்னா அதோட அழகு வந்து ஓம். ஸோ இது கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டாக பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தோன்னா லென்ஸ், அதுக்கு கதிரியக்க சிதைவு விதியை தருவிக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கதிரியக்க சிதைவு விதியை வந்து
தருவிக. அடுத்து லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடை வருவி. மின்காந்த அலைகளின் பண்புகள். இது வந்து மின்காந்த அலைகளின் பண்புகள் நல்லா பார்த்துக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் லாஸ்ட் இயர். மின்புலம் காந்தப்புலத்தின் வீச்சுகள் முறை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போனா மின்காந்த அலையின் வேகத்தை கணக்கிடுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நிலை மின்னியலின் காஸ் விதி. நான் காஸ் விதி இங்கே வந்து இப்படி கேட்டாங்கன்னா இதில் கேட்பாங்க, இல்லைன்னா நமக்கு 2 மார்க்கில் ஒரு பாட்டாக கேட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்மியான ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடை விரும்பிய. அடுத்து பார்த்தோம்னா எளிய நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்து அண்மை புள்ளி குவியப்படுத்தல் மற்றும் இயல்பு நிலை குவியப்படுத்துதலில் ஏற்படும் உரு பெருக்கங்களுக்கான சமன்பாடுகளை விரும்பி. அடுத்து தொடர் ஆர்எல்சியோட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஆர்எல்சி சுற்று டயக்ராம் வந்து டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து ஒரு முழு அலை திருத்தியின் அதாவது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அமைப்பு மற்றும் செயல்பாடு விதத்தை விளக்குக. ஸோ சைக்ளோட்ரான் அமைப்பு மற்றும் இயங்கும் முறையை விரிவாக விளக்கவும். இதுவும் அமைப்பு மற்றும் செயல்பாடு. அடுத்து எலக்ட்ரானின் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மன் சோதனை சுருக்கமாக விவரி. ஸோ இது போக வேறு என்ன எக்ஸ்ட்ரானா அந்த லென்ஸ் உறுப்பிற்கு சமன்பாடு பார்த்துட்டோம்னா அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வான்டி கிராஃப்டி ஃபஸ்ட் லெசன் இருக்குல்ல, அந்த ஏற்றியோட அமைப்பு மற்றும் நிலைப்பாடு, அப்புறம் இந்த சைக்ளோட்ரான் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒளி உமிழ்வு மின்கலனோட அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது போக பார்த்தோன்னா சம்முன்னு பார்த்தோன்னா அந்த ஊடகம் ஒன்றின் ஒப்புமை மற்றும் ஒப்புமை உட்புதிறன் வந்து 2.5 மற்றும் ஒப்புமை விடுதிறன் பார்த்தோன்னா 2.25 எனில் ஒளிவிலகல் என்னென்னு ஒரு சம் இருக்கலாம். அந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் 5 மார்க் கொஸ்டின். மொத்தம் 5 கொஸ்டின் ஈஸியாக நம்ம எழுதுறாள் தான் இருக்குது, ஈஸியாக எழுதிடலாம். இந்த மாணிக்க மாடல் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கும் அடுத்து இருக்க கெமிஸ்ட்ரி எக்ஸாம் கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர், பயாலஜி கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உடனுக்குடன் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.